அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. இந்த வார்த்தை சொன்ன 2 நிமிடத்தில் உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும். பொதுவாக நாம் மந்திரம் சொல்லுவோம் அல்லது தாந்திரிக முறையை கையாளுவோம். இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது மந்திரம் தந்திரம் இரண்டுமே சேர்த்து. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா, ஓம் க்ரீம் தாஹா. இந்த வார்த்தையில் மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் அப்படிங்கிறது மந்திரம், பீஜ மந்திரங்கள். ஓம் எனும் பீஜ மந்திரமும் க்ரீம் எனும் பீஜ மந்திரமும் இருக்குது. அடுத்தது தாஹா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தந்திர வார்த்தையாக கருதப்படுது. ஓம் க்ரீம் தாஹா எனும் வார்த்தையை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்கள் உச்சரித்து இந்த முறைப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து நிச்சயமாக சேரும். எப்பவுமே எதை செய்தாலும் நம்பிக்கையும் முயற்சியும் மிக மிக அவசியம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஓர் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு அல்லது முதியவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் இந்த திட்டத்தில் எங்களோடு சேர்ந்து உதவ முன்வாருங்கள். இந்த திட்டத்தை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க சர்வகுரு விஷயத்தாயத்து, கணவன் மனைவி பிரச்சனை தீர, மங்கள விஷயத்தாயத்து, குடும்ப பிரச்சனை தீர, கடன் பிரச்சனை தீர, இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தனித்தனியாக பரிகாரங்கள் இருக்குது. நீங்கள் பரிகாரம் செய்துக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓம் க்ரீம் தாஹா எனும் மந்திர தந்திர சூட்சம முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நேரம் காலை, நீங்கள் அதிகாலையில், அதாவது இருட்டிலிருந்து அப்படியே வெளிச்சம் வரக்கூடிய நேரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சொல்லணும். அதாவது ஒரு 3:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒரு 6:30 மணிக்குள்ளே சொல்லுங்கள். நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு, இப்போல்லாம் வெயில் காலம், பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம். அந்த பொழுது விடியறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லணும். அதை மாதிரி மாலை பொழுதில் இருட்டு கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லேசாக இருட்டு வர ஆரம்பிக்கும். லேசாக வெளிச்சம் இருக்கும், லேசாக இருட்டு இருக்கும். ஒரு சில ஊரில் ஒரு 6:30க்கு மேலே வந்து ஒரு மாதிரி இருட்டு கட்டி லேசாக வெளிச்சம் இருட்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் சொல்லலாம். அடுத்தது இரவு ஒரு 11 மணிக்கு மேலே சொல்லலாம். இந்த வார்த்தையை குறைந்தபட்சம் 111 முறை சொல்லணும். அமைதியான இடத்துல இருந்து சொல்லணும். சொல்லும்போது உங்கள் முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பு வச்சுட்டு சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அந்த கல்லுப்பை தண்ணீரில் போட்டு உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் எடுத்து அதை அப்புறப்படுத்திடுங்க. இப்போ இதில் மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் 3மே இருக்குங்க. இந்த 3 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம சேர்த்து செய்யும்போது கூடுதல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா அன்றைய தினம் நான் சொன்ன இந்த சூட்சமத்தை நீங்கள் கடைபிடிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் தடை இல்லாமல் நடக்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அன்னை வாராகியின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.